நீங்க வந்து நல்ல படிப்பாளின்னு கேள்விப்பட்டிருக்கேன் நானு. ஆமா. நீங்க ஜெயலலிதா அம்மாட்ட வேற மெடல் வாங்கியிருக்கீங்க. ஆமா. ஸோ வாட் அ லவ்லி திங் சிஸ்டர். உங்களோட எஜுகேஷன் அண்ட் ஜேர்னி பத்தி சொல்லுங்க சிஸ்டர். நான் வந்து அப் டு 8th ஸ்டாண்டர்ட் பெங்களூர்ல படித்தேன். படிச்சுட்டு நான் அங்கேயே வந்து எல்லாத்துலேயுமே ஸ்கூலில் வந்து நீங்கள் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் என்னோட தான். ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைஸஸ் வாங்கியிருப்பேன், மெடல்ஸ் வாங்கியிருப்பேன், ஸ்போர்ட்ஸில் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுவேன், சூப்பர் சிஸ்டர். பப்ளிக் ஸ்பீக்கிங் என்னவா இருந்தாலும் எனி ஈவெண்ட் ஸ்கூலில் நடந்தாலும் ஐ வில் பி தேர். ஸ்டார் ஆஃப் த ஸ்கூல். சூப்பர் சிஸ்டர். ஸோ அப்படி தான் வளர்ந்தேன். அப்போது நான் 10th படித்து முடித்த உடனே எனக்கு வந்து பை த டைம் ஐ வாண்டட் டு பி அ டாக்டர். ஸோ இப்போ வந்து நிறைய வந்து எங்கள் ஃபேமிலியும் அந்த மிஷன் பேக்ரவுண்ட், மிஷன் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறதுனால எனக்கு வந்து எப்படியாச்சும் ஒரு மிஷனரி டாக்டராக மாறிடணும். சூப்பர் சிஸ்டர். ஏன்னா இந்தியாவில் நிறைய அந்த டைமில் அந்த மெடிக்கல் ஹெல்த் கேரில் வந்து தேர் வேர் ப்ராப்ளம்ஸ். அப்போது சரி நம்ம வந்து ஒரு கிராமத்து பகுதியில் போய் நம்ம வந்து ஏன்னா அப்போ சொல்லுவாங்க டாக்டர்ஸ் வந்து அந்த கான்ட்ராக்ட் பீரியடில் அவங்க படிப்பு முடிச்சுட்டு இந்த மாதிரி ரூரல் ஏரியாஸில் சர்வ் பண்ணுறவங்கலாம் எப்படியாச்சும் அதை விட்டு காசு கட்டிட்டு வெளியில் வந்துடுறாங்க. ஸோ எனக்கு ஒரு பாரம் அந்த மாதிரி மக்கள் மத்தியில் நம்ம நாட் ஓன்லி மெடிக்கல் நம்ம அப்போ காஸ்பலையும் எடுத்துகிட்டு போக கண்டிப்பா முடியும் கண்டிப்பா. அப்படின்ற ஒரு வாஞ்சையில் வந்து ஐ வாண்டட் டு ஸ்டடி மெடிசன். 11th 12th இங்கே வந்து நம்ம வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணோம் இல்லையா, அப்போது நான் பியூர் சயின்ஸ் தான் எடுத்தேன். நிறைய பேர் வந்து அட்வைஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் குரூப் எடுங்க, அப்போ இன்ஜினியரிங்னாலும் போகலாம், மெடிசன்னாலும் போகலாம். ஆமா. நான் சொன்னேன் இல்லை, என்னுடைய கோல் வந்து ஐ வாண்ட் டு சர்வ், நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும், அதோட சேர்ந்து இந்த மெடிக்கல் சர்வீஸும் பண்ணணும் அப்படின்ற ஆசையில் தான் வந்து நான் வந்து பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்தேன்.